வணக்கம். ஓப்பனிங் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்மால் அப்சைடு இருந்தது. அ கடந்த 2 செஷனோட ஹைய இன்னைக்கு உடைச்சு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. பட் ஆனா சர்வைவ் ஆகல. க்ளோசிங் டே லோக்கு நியர்ல தான் முடிஞ்சிருக்கு. டே சார்ட் கேண்டல்ல ஒரு பேரிஷ் கேண்டல். ஆ நியர்லி ஒரு 25 பாயிண்ட் கிட்ட இறங்கி நிஃப்டி இன்னைக்கு 25 டூ 30 பாயிண்ட்டுக்குள்ள இறங்கி இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருந்தாலும் 25,000க்கு மேல முடிஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு ஆறுதலான ஒரு விஷயமா பார்க்கலாம். பிராட் மார்க்கெட்லேயும் சரி, செக்டார்லேயும் எல்லா இண்டெக்ஸுமே இன்னைக்கு இறங்கியிருக்கு. செக்டாரில் 4 இண்டெக்ஸ் தான் இன்னைக்கு மோசமான ஃபால். நிஃப்டி மீடியா இண்டெக்ஸ் 2%க்கு மேலே இறங்கியிருக்கு. ஜி என்டர்டைன்மெண்ட்டோட குவார்ட்டர்லி ரிசல்ட் கை கொடுக்காம போனது. மோர் தென் 6% இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி குவார்ட்டர்லி ரிசல்ட் அடுத்தடுத்து பிஎஸ்யூ பேங்க்ஸோட ரிசல்ட்டு பெரிய அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணாமல் போகிறதும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக பார்க்கலாம். பிஎஸ்யூ பேங்க்ஸ் இன்றைக்கி ஒரு செல்லிங் ப்ரெஷரோட க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபார்மா, ரியல்டி இந்த 2 இண்டெக்ஸு பார்த்திங்கன்னா மோர் தென் 1% இன்றைக்கி இறங்கியிருக்கு. முக்கியமாக ரியல்டி ஸ்டாக்ஸில் பெரிய அளவுக்கு இன்றைக்கி ஒரு பையிங் டர்ன் ஆகலை. அதுக்கு பிஸ்னஸ் அப்டேட்டும் குவார்ட்டர்லி ரிசல்ட் முக்கியமாக ஓப்ரே ரியல்ட்டியோட ரிசல்ட்டு நேற்று போஸ்ட் மார்க்கெட்டில் வந்தது. இன்றைக்கி அதோட ரியாக்ஷன் பெரிய அளவுக்கு கை கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னையோட மார்க்கெட்டில் இம்பார்ட்டன்ட் ட்ரிகர் என்ன, நம்ம முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன, நாளைக்கு என்னென்ன செக்டார் நம்ம கவனிக்கலாம், இதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த நியூஸ் ஆல்ரெடி என்னோட டெலகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நிஃப்டி 50 29, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நிஃப்டி 50ல் ஒரு ஸ்டாக் 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குவார்ட்டர்லி ரிசல்ட் ஒரு முக்கியமான ரீசன். எட்டர்னல், அதாவது ஜொமேட்டோன்ற பிராண்டு ஹோல்ட் பண்ணியிருக்கிற பேரண்ட் கம்பெனி 10% கிட்டத்தட்ட 12-13% இன்க்ரீஸ் ஆன இந்த ஸ்டாக் க்ளோசிங்கில் 10% பாசிட்டிவாக இருந்தது. அதே போல் டைரக்ட் காம்படிட்டர் ஸ்விக்கியும் வந்து பார்த்திங்கன்னா எட்டர்னலோட ரிசல்ட் இம்பேக்ட் ஸ்விக்கிலையும் 4-5% கிட்ட இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஸ்விக்கி நியர்லி 5 to 6 months ஹைக்கு நியரில் டர்ன் ஆகிருக்கு. லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸு இன்றைக்கி பையிங் டர்ன் ஆகிருந்தது. ஹெச்டிஎஃப்சி லைஃப் மோர் தென் 1%. டைட்டன் அக்விசிஷன் நியூஸ், டாமாஸ் அப்படின்ற ஒரு ஜுவல்லரி கம்பெனி வாங்குறதுக்கான ஒரு நியூஸ் கொடுத்துருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பெரிய அளவுக்கு ஒரு இம்ப்ரெஸ் ஆகலை. பட் செகண்ட் ஹாஃபில் மோர் தென் 1% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஹிண்டால்கோ மெட்டலில் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். பிஇஎல் அகைன் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில் பெரிய அளவுக்கு பையிங் கடந்த ஒரு 2-3 செஷனாக இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில் ஓப்பனிங்கில் ஒரு பையிங் இருந்தது. பட் அது டே ஃபுல்லாக சர்வைவ் ஆகலைனாலும் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் அப்படின்னு சொல்லலாம். நெகட்டிவ் சைடு வரும்போது நிஃப்டி 50ல் இன்றைக்கி டாப் லூசர் ஸ்ரீராம் ஃபினான்ஸ். நேற்று ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸில் பையிங் ரொம்ப அதிகமாக இருந்தது. எல்லா ஃபினான்ஸ் கம்பெனியும் கோல்டு, ஜுவல்லரி ஃபினான்ஸு, கன்சூமர் ஃபினான்ஸு, ஹவுசிங் லோன், ஹோம் லோன், இந்த மாதிரி எல்லா ஃபினான்ஷியல் என்பிஎஃப்சி கம்பெனிஸில் பையிங் இருந்தது. இன்றைக்கி அது அப்படியே நெகட்டிவாக டர்ன் ஆகிருக்கு. ஜியோ ஃபினான்ஷியல் நியர்லி 2% ஃபால் ஆகிருக்கு. டாக்டர் ரெட்டி ஃபார்மாவில் மோர் தென் 1% இறங்கியிருக்கு. 2 வீலர் ஸ்டாக்ஸு ஹீரோ மோட்டார் மோர் தென் 1% இன்றைக்கி இறங்கியிருக்கு. ரியல்டி ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாக்குமே இந்த இண்டெக்ஸில் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ரேமன், ஆனந்த்ராஜ், நிஃப்டி ரியல்டியில் டாப் லூசராக க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபார்மா செக்டார் பக்கம் வரும்போது எந்த ஸ்டாக்குமே 1%க்கு மேலே இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகலை. மேன்கைன், நாட்கோ ஃபார்மா இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனாலும் இன்னொரு பக்கம் கிரானியூல்ஸ், ஆரோ ஃபார்மா, கிளான் ஃபார்மா, பயோகான் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது. பப்ளிக் செக்டார் பேங்க்கில் யூனியன் பேங்க்கை தவிர்த்து மற்ற எல்லா பேங்க்ஸுமே இன்றைக்கி நெகட்டிவாக இருந்தது. பஞ்சாப் நேஷனல் பேங்க்கும் கனரா பேங்க்கும் தான் இன்றைக்கி வந்து டாப் லூசராக இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. டிபி கார்ப்பை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டாக்குமே மீடியா இண்டெக்ஸில் இறங்கியிருக்கு. இதில் முக்கியமாக டிஷ் டிவி, ஜி என்டர்டைன்மெண்ட் தான் இன்றைக்கி டாப் லூசராக இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. ஸ்மால் கேப் ஜேன் ஸ்ட்ரீட் ஆல்ரெடி இது ஒரு அமெரிக்கன் கம்பெனி, இந்தியாவில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 36,000 கோடி ரூபா ஊழல் ஸ்டாக் மேனிப்புலேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியன் மார்க்கெட்டில் டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டில் முறைகேடாக சம்பாதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸு செபி அனௌன்ஸ் பண்ணதை நம்ம மீடியாவில் பார்த்தோம். இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. மேபி என்னோட கெஸிங் கரெக்டாக இருந்தால் இந்த ஜூலை செகண்ட் வீக் நினைக்கிறேன் 4,000 கோடி ரூபாய்க்கு மேலே எஸ்க்ரோ அக்கௌண்ட்டில் ஜேன் ஸ்ட்ரீட் டெபாசிட் பண்ணாங்க. பட் அப்போ வரைக்குமே செபி வந்து நாங்கள் எந்த ஒரு பேனையும் லிஃப்ட் பண்ணல, மறுபடியும் ட்ரேடிங் அலோவ் பண்ணல அப்படின்றத அவங்க கொடுத்துருந்தாங்க. இன்டரிம் ஆர்டர் வந்து ஸ்டில் இன்னும் பேன் வந்து ரீட்டைன் ஆகும்னு கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இப்போது
செபி ஜெயின் ஸ்ட்ரீட்டுக்கு மெயில் அனுப்பியிருக்கிறதாவும், அந்த மெயிலில் இப்போ டெபாசிட் பண்ணியிருக்கிற இந்த பணத்தில் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுல எந்த ஒரு தடையும் இல்லை அப்படின்றதையும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதா, ஜெயின் ஸ்ட்ரீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் மீடியாவில் வந்தது. பட் இன்னும் அஃபிஷியலாக இது ஜெயின் ஸ்ட்ரீட்டோ செபியோ இன்னும் நமக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணல. ஸோ பட் ஆனால் இந்த நியூஸோட இம்பேக்ட் தான் கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸில் இன்றைக்கி பையிங் இருந்தது. பிஎஸ்சி பாசிட்டிவ் ஓப்பன் ஆச்சு. முக்கியமாக ஏஞ்சல் ஒன் இன்றைக்கி மோர் தென் 4% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஸ்மால் கேப்பில் இன்றைக்கி டாப் கெய்னராக முதல் இடத்துல முடிஞ்சிருக்கு. அடுத்தது அல்ட்ராடெக் சிமெண்ட்டோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டு அல்ட்ராடெக் பாசிட்டிவாக டர்ன் ஆகலை. பட் ஆனால் டால்மியா பாரத் அதே போல் ராம்கோ சிமெண்ட் இன்றைக்கி ஸ்மால் கேப்பில் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் மோர் தென் 1 to 2% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. டாடா கெமிக்கல்ஸ், டேட்டா பேட்டர்ன், டிஃபென்ஸில் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி ஸ்மால் கேப்பில் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் இருந்த ஸ்டாக். இன்னொரு பக்கம் வரும்போது சென்சார் டெக் ஆக்சுவலாக இன்றைக்கி குவார்ட்டர்லி ரிசல்ட் நியர்லி 4% கிட்ட இறங்கியிருக்கு. ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் ஃபால் ஆகிருக்கு. பிபிஎல் ஃபார்மா இன்றைக்கி மோர் தென் 3% இன்றைக்கி ஸ்மால் கேப்பில் அதிகமாக இறங்கியிருக்கிற ஸ்டாக். இப்போது மிட் கேப் பக்கம் வரலாம். மார்க்கெட் முடிகிற வரைக்கும் குவார்ட்டர்லி ரிசல்ட்டு நமக்கு பப்ளிஷ் ஆகலை, பேடிஎம்மோட குவார்ட்டர்லி ரிசல்ட். பட் ஆனால் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே 3%க்கு மேலே பேடிஎம் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருந்தது. குவார்ட்டர்லி ரிசல்ட் என்னன்றது நான் அடுத்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். நைகா, விஷால் மெகாமார்ட், யூபிஎல், பாலிசி பஜார் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மிட் கேப்பில் இன்றைக்கி மோர் தென் 1%க்கு மேலே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆன ஸ்டாக்ஸு. நெகட்டிவ் சைடு வரும்போது தொடர்ந்து கண்டினியூஸாக இறங்கிட்டு இருக்கிற இன்னொரு ஸ்டாக்கு ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது. மிட் கேப்பில் இன்றைக்கி ஆரோ ஃபார்மா இன்றைக்கி ஃபால் ஆகிருந்தது. வோடஃபோன் ஐடியா நேத்தி பாசிட்டிவ் க்ளோசிங் இருந்த சோனா காம்ஸ்டார், சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ், ஜூபிலண்ட் ஃபுட் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி மிட் கேப்பில் அதிகம் இறங்கியிருக்கிற ஸ்டாக்ஸாக பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் டாப் கெய்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் பெரிய அளவுக்கு அப்சைடு இல்லை. 0.1% பாசிட்டிவாக லீட் பண்ணியிருக்கிறது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஆனால் அதே போல் 1%க்கு மேலே எந்த ஒரு ஸ்டாக்கும் இறங்கவும் இல்லை பேங்க் நிஃப்டியில். இண்டஸ்இண்ட் பேங்க் 0.9% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் 50யும் பெரிய அளவுக்கு சர்வைவ் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் பெரிய அளவுக்கு ஸ்டாக் ஸ்விக்கி, நாக்ரி, ஹுண்டாய் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் இருந்தது. இதில் இன்னொரு பக்கம் நம்ம கவனிக்கக்கூடிய ஸ்டாக் என்னென்னா மாருதி இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் இருந்தது. ஸோ இதெல்லாமே இன்றைக்கி இன்ட்ராடேயில் நம்ம கவனிக்கக்கூடிய ஸ்டாக்காக பார்க்கலாம். இப்போ நேத்தி மார்க்கெட் க்ளோசிங்க்கு அப்புறம் என்னென்ன நியூஸ் வந்த கம்பெனி அல்ட்ராடெக் சிமெண்ட்டோட ரிசல்ட்டு 0.7% இறங்கியிருக்கு. பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் 0.8% ஃபால் ஆகிருக்கு. டைட்டனோட அக்வசிஷன் 1% பாசிட்டிவாக இருந்தது. இல்லை நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கிற ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஓப்ராய் ரிலேட்டிவோட ரிசல்ட் ஒரு ஸ்லைட் நெகட்டிவ். பேரக் மில்க் இன்றைக்கி 4% கிட்ட இறங்கியிருக்கு. பாசிட்டிவ் சைடுன்னு பார்க்கும்போது பஜாஜ் ஃபினான்ஸோட எம்டி ரிசைன் பண்ணியிருக்கிறது நெகட்டிவாக இருந்தோம். இன்றைக்கி இந்த ஸ்டாக் 0.5% பாசிட்டிவாக இருந்தது. ஹேவல்ஸ் ரிசல்ட் ப்ளஸ் ரேட்டிங் அப்டேட் இன்றைக்கி 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அக்விசிஷன் நியூஸ் இன்றைக்கி மார்க்கெட் ஹவர்ஸில் வந்த ஒரு ஸ்டாக் திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ், இம்பீரியல் ப்ளூ அப்படின்ற கம்பெனி வாங்குறதுக்கான ஒரு நியூஸு 14% இன்றைக்கி இந்த ஸ்டாக்கு ஒரு பாசிட்டிவான வால்யூமோடு நடந்திருக்கு. எம்எஃப்எஸ்எல் ஆக்சுவலாக இதில் ஆக்சிஸ் பேங்க்கும் எம்எஃப்எஸ்எல்லோட ஹோல்டிங்ஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸில் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ்ன்ற கம்பெனியில் எம்எஃப்எஸ்எல்லோட ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 81% கிட்ட இருக்குது. ஆக்சிஸ் பேங்கோட ஹோல்டிங் நியர்லி 19% இருக்குது. இப்போ ஆக்சிஸ் பேங்க் ஹோல்டிங்ஸ் நியர்லி 10% அடிஷனல் ஷேர் வாங்குறதுக்கான ஆர்பிஐ அப்ரூவல் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இது ஆக்சிஸ் பேங்க் இன்றைக்கி ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் க்ளோசிங் இருந்தாலும் எம்எஃப்எஸ்எல் இன்றைக்கி 1% பாசிட்டிவாக இருந்தது. எட்டர்னலோட அதாவது ஜொமேட்டோவோட ரிசல்ட் இம்பேக்ட் 10%. பிளிங்கிட் ஜொமேட்டோவோட வேல்யூவேஷனை கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். முக்கியமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற எட்டர்னல் 3 லட்சம் கோடியை மார்க்கெட் கேப்பை கிராஸ் பண்ணியிருக்கு. எட்டர்னலோட பிளிங்கிட் ஒரு ஸ்ட்ராங் க்ரோத்து ஸ்விக்கிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் இன்ஃபோ ஹெட்ஜ் அதாவது நாக்ரி இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா சொமேட்டோவோட அதாவது எட்டர்னலோட ஹோல்டிங்ஸ் வந்து நியர்லி 13% ஹோல்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் நம்ம பார்த்தோம். இன்ஃபோ எட்ஜ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க சொமேட்டோவோட ஷேர் ஹோல்டிங். ஸோ அதனால் சொமேட்டோ இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால இன்ஃபோ ஹெட்ஜும் இன்றைக்கி வந்து ஒரு பாசிட்டிவ் பவுன்ஸ் பேக் இருந்தது. ஜி என்டர்டெயின்மெண்ட் ஒரு செல்லிங் ப்ரெஷர். இதில் இன்னும் நம்ம இந்தியா சிமெண்ட்
அல்ட்ராடெக்கோட கமெண்ட்ரி வந்து இன்றைக்கி இந்தியா சிமெண்ட்டுக்கு பாசிட்டிவாக இருந்தது. நியர்லி 6% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருந்தது. அதே போல் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ரிசல்ட்டில் 1% பாசிட்டிவாக இருக்குது. ப்ராஃபிட் 11%, சாரி, நெட் ப்ராஃபிட் நியர்லி 530 கோடி ரூபா அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவு அப்படின்னு சொல்லலாம். 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ராஃபிட். அதே போல் கோல்கேட் பாமோலிவோட ரிசல்ட் ப்ராஃபிட் ரெவன்யூ ஃபால் ஆகிருக்கு. 0.7% கோல்கேட் பாமோலிவ் இன்னைக்கு டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஷாம் மெட்டாலிக்ஸ் 2% ரிசல்ட்னால இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டெல்லி கவர்மெண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசி மார்ச் 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஐஜிஎல் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்கலாம். 0.2% இருந்தும் இறங்கியிருக்கு. ஏன் அப்படின்னா எம்ஜிஎலோட ரிசல்ட் இம்பாக்ட் மோர் தென் 2% இன்னைக்கு ஃபால் ஆகிருக்கிறது ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக பார்க்கலாம். 28% ப்ராஃபிட் வந்து எம்ஜிஎல்ல இன்க்ரீஸ் ஆகி 324 கோடி ரூபா அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ரெவன்யூ 6% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எம்ஜிஎல் 2% இன்னைக்கு டவுனில் முடிஞ்சிருக்கு. மார்க்கெட் க்ளோசிங்கில் டிக்சனோட ரிசல்ட் வந்திருக்கு. 68% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 95% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த ரெவன்யூ ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கிற அளவுக்கு மார்ஜினில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. 3.8% மார்ஜின் கடந்த வருஷம் இதே குவார்ட்டரில் இருந்தது. இப்போவும் அதே 3.8% கிட்ட கொடுத்துருக்குறாங்க. டாடா பவர் முந்த்ரா பவர் பிளான்ட் ஷட் டவுன் பண்ணுறதுக்கான நியூஸ், மேபி இந்த ஷேர்ஸ் இன்றைக்கி நியர்லி 1% கிட்ட இறங்கியிருக்கு. ஜிஎம்டிசி லிமிடெட், குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் இன்றைக்கி வந்து ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3%லேருந்து ஒரு 6% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் க்ளோசிங்கில் 5% இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. 361 இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6% கிட்ட இறங்கியிருக்கு. லார்ஜ் பிளாக் டீல் கிட்டத்தட்ட 1.6 கோடி ஷேர்ஸ் இன்றைக்கி நியர்லி 5% ஈக்விட்டி வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இதோட வேல்யூ 2273 கோடி ரூபா அளவுக்கு. ஸோ இன்றைக்கி இந்த ஸ்டாக் இறங்குறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக பார்க்கலாம். ஆப்கான் இன்ஃப்ரா கிட்டத்தட்ட ரயில்வே ப்ராஜெக்ட் ரிசீவ் பண்ணியிருக்கிறது. இந்த ஸ்டாக் 1% இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. சென்சார் டெக்கோட ரிசல்ட் நியர்லி 4% இன்றைக்கி ஃபால் ஆயிருக்கு. ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கோட ரிசல்ட் 1% இறங்கியிருக்கு. இதை தாண்டி இன்றைக்கி கிர்லோஸ்கர் நியூமேட்டிக் மோர் தென் 10% இன்ட்ராடேல இறங்கியிருக்கு. குவார்ட்டர்லி ரிசல்ட் ஒரு காரணம். ரெண்டாவது, கஜாரியா செராமிக்ஸ் எதிர்பார்த்தது ஒரு ஸ்லைட் அப்சைட் மொமெண்டம். ப்ளூ ஜெட் ஹெல்த்கேர்ன்ற ஒரு ஸ்டாக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நியர்லி 10%க்கு மேலே இந்த ஸ்டாக் இன்ட்ராடேல இறங்குச்சு. எஸ்எம்எல் இசுசு ரிசல்ட் இம்பேக்ட் எதிர்பார்த்ததோட ஒரு ஸ்லைட் இன்லைன் வித் ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம். கிறிசிலோட Q1 ரிசல்ட்டு 14% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. வர்தமான் டெக்ஸ்டைலோட ரிசல்ட்டு ப்ராஃபிட் இறங்கி இருந்தது. ரெவன்யூ 3% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. இதெல்லாமே இன்றைக்கி மார்க்கெட் ஹவர்ஸில் வந்த நியூஸ். நாளையோட ட்ரேடிங் செஷனில் நம்ம கவனிக்கக்கூடிய ஸ்டாக். இல்லை ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாகவும் நாளைக்கு டேர்ன் ஆகலாம், நெகட்டிவாகவும் டேர்ன் ஆகலாம். ஏன்னா ப்ரோக்கரேஜஸ் வந்து என்னென்ன ஸ்டாக்குக்கு அப்டேஷன்ஸ் நாளைக்கு கொடுக்குறாங்கன்றதை பொறுத்து. இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ண இந்த நியூஸ் எல்லாமே டெலகிராம் குரூப்லேயும் நான் கொடுத்துருக்குறேன். டெலகிராம் குரூப் நீங்கள் இல்லை அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செஷனை பற்றின உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஆகஸ்ட் 1 ஈவினிங் 5லேருந்து 7 மணி வரைக்குமான டைரக்ட் ட்ரைனிங் செஷன் மதுரையில் நடக்குது. மதுரை சுற்றி இருக்கீங்க அப்படின்னா இந்த ட்ரைனிங் செஷன் நீங்கள் ஃப்ரீயாக கலந்துக்கலாம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ லிமிடெட் சீட்ஸ் மட்டுமே அவைலபிள் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.